கார்த்திக் தீபா சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு. அபிராமி அம்மா வந்து ஐஸ்வர்யா வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஆள் டாக்டர்கிட்ட வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. அவங்க வந்து வசமாக சிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தீபா வந்து காஃபியில் வந்து போட்டு கொடுத்து அனுப்பி விட்றாங்க. அனுப்பி விட்டதுக்கப்புறமேட்டுக்கு 2 பேர் இருக்காங்க. சாப்பிடுங்க இந்தாங்க அப்படின்னோடனே காஃபி அருமையாக இருக்கா அப்படின்னு தீபா கேட்டோன்னா சூப்பராக இருக்குது, ஷூட்டிங் ஸ்பாட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே என்ன ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு சொல்கிறாங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோன்னே உடனே வந்து தடுமாறுறாங்க நம்ம வந்து ரியா. அது ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டில் வந்து ஷூட்டிங் நடந்துச்சு, அப்போ வந்து காஃபி கொடுத்தாங்கல்ல அதே மாதிரியே இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறாங்க, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே தீபா கிட்ட என்ன இப்படி மாறிட்டா அப்படின்னு ரியா வந்து ஐஸ்வர்யா எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, அவளுக்கு என் மேலே தானே கோவம், அத்தை மாமா மேலே கோவம் இருக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து வயிற்ற கலக்குது 2 பேரும் மாறி மாறி ஓடிக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடியாமல் வந்து ஒரு வழியாக வந்து உட்காந்துடுறாங்க. ஒரு 10-15 தடவை போயிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு சோபாவில் அசந்து போய் உட்காடுறாங்க. ஒரு வேளை என்ன பண்ணி வச்சுருப்பா அப்படின்னு ஐஸ்வர்யா கோவப்பட்டு கூப்பிட்றாங்க. அம்மா என்ன பண்ணி வச்சுருக்கேன் இவங்களை சொல்லுங்கக்கா இதை வந்துட்டேன் அப்படின்னு வந்து தீபா வந்து செம்ம மாதம் வராங்க. வந்ததுக்கப்புறமேட்டுக்கு ஆமாம் இவங்களுக்கு ஏதாவது கலந்து கொடுத்தியா அப்படின்னா ஒன்றும் இல்லை 10-12 கலந்து கொடுத்தேன் அப்படின்னு. என்னது 10-12 என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொன்னோன்னே அதாவது இந்த எஃபெக்ட் வந்து ஒரு 4-5 நாளைக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். என்னது 4-5 நாளா, இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படின்னோடனே என்ன ஆளாளுக்கு போனால் போகுதுன்னு வந்து எங்கள் அத்தையை ஏமாத்துறதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கீங்களா, தொலைச்சி விடுவேன் தொலைச்சி இந்த தடவை இதில் காப்பி தான் கொடுத்தேன், அடுத்தது சாப்பாடு சாப்பிட்றீங்களா அப்படின்னோடனே 2 பேரும் டபக்குன்னு காணா போயிடுறாங்க. என்னது சாப்பாடா, காஃபிக்கே இந்த பாடுன்னு காணா போய் ஓடிடுறாங்க. இந்த பக்கம் வந்து வாசலில் வந்து மீனாட்சியும் மைதிலியும் பார்த்து இதை பார்த்து சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் சொல்லிவிட்டேன், இனிமையாவது கொஞ்சமாவது ஏமாத்துற வேலை வச்சுக்கிட்டீங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க தீபா. இந்த பக்கம் அபிராமி அம்மா வந்து கரெக்டாக வந்து கூப்பிட்றாங்க ஐஸ்வர்யாவை, வா போகலாம் அப்படின்னு. அத்தை எங்கே எத்த போகணும் அப்படின்னோடனே எல்லாம் ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் உன்னை அழைச்சிட்டு போகிறேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி உட்கார வைக்கிறாங்க. காரில் ஏறி உட்காந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அத்தை ஏதோ நல்ல விஷயம்னு சொன்னீங்களே, எங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னப்ப சொல்கிறேன், ஏன் அவசரப்படுற, டிரைவர் வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் போயிட்டுருக்காங்க. ஆஹா எங்கேயோ அழைச்சிட்டு போகிறாங்க, ஆனால் என்ன விஷயம்னு மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு பயந்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஐஸ்வர்யா திருவி கேட்டதுக்கப்புறம் அது ஒன்றும் இல்லைம்மா, உங்கள் அம்மா வந்து கூட இருந்த வரைக்கும் வந்து உன்னை பார்த்துக்கிட்டாங்க, கவனிச்சிக்கிட்டாங்க. இப்போ உங்கள் அம்மா வேறு உள்ளே இருக்காங்க இல்லையா, அதனால் நான் தான் உன்னை வந்து செக்கப் அதுக்கெல்லாம் அழைச்சிட்டு போகணும்ல அப்படின்னு சொன்னோன்னே தூக்கி வாரி போடுறது நம்ம ஐஸ்வர்யாக்கா. ஆஹா அத்தை நம்ம இந்த வழியாக இந்த டாக்டரை போய் பார்க்க போகிறோமா அப்படின்னு கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டு இருக்கா, அவளை போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே என்னது உங்கள் ஃப்ரெண்டை பார்க்க போகிறீங்களா, ஆஹா மாட்டிப்போமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நம்ம வேறு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை அடித்தே வீட்டை விட்டு துரத்திடுவாங்களே அப்படின்னு வந்து ஐஸ்வர்யா பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இருக்கட்டும் அதை நம்ம ஒரே ஆளுக்கிட்டேயே பார்த்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்லம்மா இருக்கட்டும், என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்த்து உன்னை செக் பண்ணி கொடுத்தா நீ வந்து வேறு எலும்பு தோலுமாக இருக்கியா, ஏதாவது சாப்பிட்டு நல்லா குண்டாக்கலாம்ல, அதுக்காக தான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி வா போகலாம் அப்படின்னு தடுக்கிறாங்க. ஐஸ்வர்யாவில் தடுத்து நிப்பாட்டவே முடியல. டக்குன்னு வந்து வாமிட்டு வந்த மாதிரி நடிக்கிறாங்க. உடனே காரை நிப்பாட்டிட்டு ஒரு நிமிஷம் வந்துடுறாத்த அப்படின்னு சொல்லிட்டு சரி போயிட்டு வாமா அப்படின்னோடனே உடனே வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ரியாவுக்கு ஃபோன் அடித்து இந்த மாதிரி விஷயத்த சொன்னோன்னே என்னை வேறு ஒருத்தர்கிட்ட அழைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னோடனே போனால் என்ன போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு நல்லபடியாக வாங்க அப்படின்னு சொன்னோன்னே அது ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. என்ன சிக்கல் இருக்குது, நான் போய் சொல்லி வச்சுருக்கேன் அப்படின்னு. எனக்கா இப்படி போய் இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சி வச்சுருக்கீங்க, அவங்களுக்கு தெரிஞ்சால் தொலைச்சி அப்படின்னோடனே ஆமாம் அதுக்காக தான் சொல்கிறேன், தீபா வந்து இப்போ வீட்டை விட்டு துரத்துறதுக்காக நானும் அம்மாவும் பிளான் போட்டோம், அந்த பிளான் வந்து செயல்படுத்துறதுக்குள்ளேயே அம்மா வந்து போயிட்டாங்க, அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு சிக்கல் ஆகி போச்சு அப்படின்னு சொன்னோன்னே ரியா வந்து முடிவு பண்ணிடுறாங்க, இந்த விஷயத்தில் நம்ம தலையிடாமல் இருக்கிறது தான் நல்லது, இவளாச்சு அவங்களாச்சு நம்ம தேவையில்லாமல் மேற்கொண்டு பேசி கெட்ட பேர் வாங்கிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அக்கா இந்த விஷயத்தில் என்னால் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது அப்படின்னோடனே நானே வந்து கஷ்டப்பட்டு வந்து வாமிட் வர மாதிரி நடிச்சுக்கிட்டு இங்கே வந்து உட்காந்து உனக்கு பேசிகிட்டு இருக்கேன், ஏதாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைக்கா இந்த விஷயத்தை பொறுத்தவரை நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும், என்னால் வந்து டக்குன்னு ஒரு ஏற்பாடு பண்ண முடியாது, எனக்கு அத்தை மாமாவை நடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணதே நீங்கள் தான், நான் அந்தளவுக்கு வந்து எனக்கு டக்குன்னுலாம் ஐடியாலாம் வராதுக்கா, நீங்களே பார்த்து ஏதாவது சமாளிங்க அப்படிங்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஐஸ்வர்யாவை முடிக்கிறாங்க. பின்னாடி வந்து அபிராமி வந்து நிற்கிறாங்க. அதோட எபிசோடு அட்டகாசமாக முடிச்சாங்கன்னே சொல்லலாம்.